வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னைய எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பல்லவன் ஏகப்பட்ட பிரைஸுங்களை வாங்கியிருக்க சேரனும் வந்துடுறாரு. ஸ்டேஜ்லயே இவங்க குடும்ப விழா கொண்டாடிட்டு இருக்காங்க. சேரனும் ரொம்பவே நெகிழ்ந்து போய் பல்லவனை தோளோடு சேர்த்து அணைச்சி தடவி கொடுக்க அவரு கண்ணீர் விட்டுட்டு இருக்காரு. இதை பாக்குற பாண்டி கண்கள்ல கண்ணீர் துளிக்கிறது. சோழன் கொஞ்சம் தடுமாறினாலும் சமாளிச்சுக்கிட்டு ஏன்னு லைட்டா சிரிச்சுக்கிட்டு சுச்சுவேஷனை சரி பண்ண நினைக்கிறாரு. அவர் அப்படியே பாண்டிய தோளோடு சேர்த்துக்க சேரன் சோழனை பாக்குறாரு. நிலா இவங்க எல்லாரையும் புன்னகை மண்ணியா பார்த்துட்டு இருக்காங்க. அண்ணனும் தம்பியும் அழுகையை அடக்க ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. பல்லவனோட முகத்தை நிமித்தி பல்லவா அப்படின்ற சேரன் எல்லார் பக்கமா திரும்பி பல்லவன் என் தம்பி என் தம்பி அப்படின்னு பெருமையும் சந்தோஷமா சொல்ல எல்லாரும் கிளாப் பண்றாங்க. இப்ப நிலா கண்கள்ல லைட்டா துளிர்த்த கண்ணீரை தொடச்சிட்டு நிக்கிறாங்க. என் தம்பி எத்தனை மெடல் வாங்கியிருக்க, பெருமையா இருக்குடா பல்லவா, ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்னு மெடலை பார்த்துட்டு சொல்ல சோழன் பாண்டியன் அவங்க கழுத்துல இருக்க மெடலையும் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. சேரன் பல்லவனோட தோல்ல தட்டி கொடுத்துட்டு இருக்க கொடுங்களேன் ஒரு செல்ஃபி எடுக்கலாம் அப்படின்னு நிலா கிட்ட இருந்து மொபைலை வாங்குறவரு நல்ல வேலையா ஸ்டேஜில் இருக்கவங்ககிட்ட மேடம் ஒரு ஃபோட்டோ அப்படின்னு சொல்ல எடுங்களேன்றாங்க. அவங்க பின்னாடி இருக்கவங்கள மொத்தமாக மறைச்சிட்டு வரிசையாக நிற்கிறாங்க. இந்தாப்படி அப்படின்னு கப்பை எடுத்து கையில் கொடுக்குறாரு சேரன். பல்லவன் அதை பிடிச்சிக்க சோழன் செல்ஃபி எடுக்கிறாரு. அவரு சோழனோட தோல்லையும் கையை போட அண்ணே கண்ணை தொடனேங்கிறாரு. அவரு ஏய் சரிடா அப்படின்னு பல்லவனை சொல்ல ஈன்னு எல்லாரும் போஸ் கொடுக்க ஒரு செல்ஃபி எடுக்கிறாரு சோழன். எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா கார்ல வீட்டுக்கு திரும்புறாங்க. சோழன் காரை ஓட்டிட்டு இருக்க நிலா பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க. பேக் சீட்ல பாண்டி பல்லவன் சேரன் உட்கார்ந்துருக்காங்க. பாண்டி மெடல் எடுத்து பார்த்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. இவர் அந்த கோப்பையை எடுத்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. பல்லவன் சேரனைய பார்த்துட்டு இருக்கவரு அப்படியே மெதுவா அவர் தோல்ல சாஞ்சு படுத்துக்கிறாரு. நிலா லைட்டா திரும்பி பார்த்துட்டு சிரிச்சிக்க சோழனும் ரிவர் வியூ மிரர் வழியா பார்த்துட்டு சிரிக்கிறாரு. பல்லவா எதுக்குடா இன்னும் ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சேரன் கேட்க நீ எங்க என்கிட்ட பேசாம போயிடுவியோன்னு ரொம்ப பயந்துட்டேன்னு அப்படிங்கிற பல்லவன் தலையை நிமித்தி சாரின்னுங்கிறாரு. டேய் விட்ரா பல்லவா அப்படின்னு சேரன் சொல்ல ஐயோ இது பெரிய லவ் டார்ச்சரா இருக்கே அப்படின்னு பாண்டி சொல்ல நிலாவும் சிரிக்கிறாங்க. ஆமாண்டா பாண்டி சரியா சொன்ன, என்னாலே தாங்க முடியலடா அப்படின்னு சோழன் சொல்ல சேரன் என்கிட்ட பேசாம நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும் தானே, இத்தனை நாள் கழிச்சு அண்ணனே இப்பதான் என்கிட்ட பேசி இருக்கு அப்படின்னு பல்லவன் சொல்ல பல்லவா நான் மட்டும் உங்ககிட்ட பேசாம சந்தோஷமா வாடா இருந்தேன். ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட பேசாம இருந்தது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா. நீ ஒழுங்கா சாப்பிடுறியா, தூங்குறியா, நல்லா படிக்கிறியா, இப்படி எதுவும் தெரியாம நானும் வேதனைப்பட்டுக்கிட்டு தான்டா இருந்தேன் அப்படிங்கிறாரு சேரன். சாரிண்ணே, இனிமே ஜென்மத்துக்கு இப்படி ஒரு தப்பை நான் பண்ணவே மாட்டேன்னு, எல்லாரையும் கஷ்டப்படுத்துற மாதிரி இனிமே எதுவுமே செய்ய மாட்டேன்னு சாரின்னுங்கிறாரு பல்லவன். மறுபடியும் அண்ணன் தோல்ல சாஞ்சிக்க அவரு கண்ணத்தோட தட்டி கொடுக்குறாரு. நிலா கிட்ட ஏதாவது பேசலான்னு சோழன் திரும்ப நிலா வெளியே திரும்பி வேடிக்கை பாக்குறாங்க. நடேசன் வீட்டுக்குள்ள வர்றாரு. அங்க சோஃபா மேல அந்த ஓவரால் டிராபி, நிறைய மெடல்ஸ், நிறைய சர்டிபிகேட், பல்லவனோட பேகுன்னு எல்லாம் இருக்க நடேசன் அதை பாக்குறாரு. சுத்தி முத்தி பார்த்துட்டு அந்த ஓவரால் டிராபியை தூக்கி பாக்குறாரு. அவர் இதழ்கள்ல ஒரு புன்னகை அழகா வந்து ஒட்டிக்குது. புதுசா வாங்கிட்டு வந்த வண்டியை பசங்க தடவி தடவி கொடுக்குற மாதிரி அவர் அந்த டிராபியை தடவி கொடுத்துட்டு இருக்காரு. அடுத்து அதை வச்சுட்டு கை நிறைய கொத்தா அந்த மெடல்ஸ் அல்றாரு. கிச்சன்ல இருந்து வந்த நிலா அதை பார்த்துட்டு அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த மெடல்ஸ் எல்லாம் வச்சுட்டு அவரு சர்டிபிகேட் எடுக்க நிலா அங்க நின்று பார்த்தவங்க மறுபடியும் கிச்சனுக்கு போயிடுறாங்க. எங்கடா போனாங்க எதுக்குடா போனாங்கன்னு பார்த்தா சேரனை கூட்டிட்டு வந்து ரெண்டு பேருமா பார்த்துட்டு இருக்காங்க. பாருங்கண்ணே எப்படி பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி நிலா ஆச்சரியமா சேரனை பார்க்க அவரும் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காரு. ஒரு மெடல் எடுத்து பாக்குறவரு அதை அப்படியே லைட்டா விரிச்சு கழுத்துல போட்டுக்கிறாரு. உண்மையிலேயே நடேசன் கழுத்துல அந்த மெடல் ரொம்ப அழகா இருக்கு. அந்த மெடல்ல ஒரு தடவு தடவிட்டு மறுபடியும் டிராபி எடுக்கிறாரு. பார்த்துட்டே இருக்க நிலா அண்ணே ஒரு நிமிஷம் வாங்கலன்னு கூப்பிட ரெண்டு பேரும் மறுபடியும் கிச்சன் பக்கமா வர்றாங்க. நாம தப்பு பண்ணிட்டோன்னு காலேஜுக்கு அங்கிளையும் கூட்டிட்டு போயிருக்கணும் அப்படின்னு நிலா சொல்ல சேரனும் கொஞ்சம் கவலையா நிக்கிறாரு. ச்சே எப்படி தோணாம போச்சுன்னே தெரியல, எல்லாரும் கிளம்பி போனோம், இவரை பத்தி நான் யோசிக்கவே இல்லை பாருங்களேன் அப்படின்னு நிலா சொல்ல நீ என்னப்பா செய்வ, எங்களுக்கும் தான் அவரை கூட்டிட்டு போகணும்னு தோணல, எதுக்கு நீ மட்டும் காரணம்னு எல்லா பழியையும் உன் மேல தூக்கி போட்டுக்கிற அப்படின்னு சேரன் சொல்ல எப்படின்னு நாம மறந்தோம், எல்லாரும் கிளம்பி போனோம்ல,
அப்புறம் ஏன் இவரை மறந்துட்டான் பாருங்களேன். பல்லவன் மெடல் வாங்கினது அவரும் பார்த்திருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு அப்படின்னு நிலா சொல்ல, அதுக்கு பல்லவன் அவரையும் கூப்பிட்டுருக்கணும் இல்லப்பா, அவன் தான் கூப்பிடலையே. மெடல் வாங்க போறேன் வந்துருங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்டான், அதே மாதிரி அவரையும் மதிச்சு கூப்பிட்டுருக்கணும்ல. கூப்பிடாம அவர் எப்படிப்பா வருவாரு அப்படின்னு சேரன் கேட்க, அவன் கூப்பிடலனாலும் நாம அவரை கூட்டிட்டு போயிருக்கணும்னு அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க, மறுபடியும் சுத்தி முத்தி பார்த்துட்டு கண்ணாடி முன்னாடி வந்து அப்படியே மெடலும் டிராப்பியுமா நிக்கிறாரு நடேசன். தோல்ல இருக்க துண்டு செட் ஆகலன்னு தெரிஞ்சதும் அதை எடுத்து கீழே வச்சுட்டு நேர் போஸா நின்னு பாக்குறாரு. பல்லவன் பிரைஸ் வாங்குறத பார்த்து அவரும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாரு அப்படின்னு நிலா சொல்ல, கண்டிப்பா அவருக்கு சந்தோஷமா தான் இருந்திருக்கும். ஆனா பல்லவனுக்கு அது சந்தோஷமா இருக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. உனக்கும் எனக்கும் மட்டுமே தெரிஞ்ச நிறைய உண்மைகள் பல்லவனுக்கு தெரியாதுல்ல. நமக்காக பல்லவன் அவர் மேல கோவப்படாம இருக்கான். அதுக்காக அப்பாவா அவர் வந்து எல்லாம் நிக்கணும்னு அவன் நினைக்க கூட மாட்டான். ஒருவேளை நாம் அவரை கூட்டிட்டு போயிருந்தாலும் அதுக்கும் ஏதாவது சொல்லி இருப்பான். சந்தோஷம்லாம் பட்டிருக்க மாட்டான்ப்பா அப்படின்னு சேரன் சொல்ல, நிலா அமைதியா நிக்கிறாங்க. அவங்க முகத்துல வருத்தம் அப்பட்டமா தெரியுது. சரிப்பா, நடந்ததெல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோ. கூடிய சீக்கிரம் அவன் அப்பாவை புரிஞ்சுக்குவான்னு நம்புவோம். வேற என்ன பண்றது? சரி வாப்பா போய் பார்க்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் மறுபடியும் ஹாலுக்கு வந்து பார்க்க, நடேசன் மெடல் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கையில எடுத்து கோப்பையோட நின்று பாக்குறாரு. சந்தோஷமா கழுத்துல இருக்க மெடல் எடுத்து ஒரு முத்தம் கொடுத்துட்டு டிராப்பிய மேல கீழேன்னு சுத்தி சுத்தி அசைச்சு பாக்குறாரு. இவங்க ரெண்டு பேரும் சிரிப்போட ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்க, அவர் இதெல்லாம் எதையும் கவனிக்கல. மறுபடியும் அந்த கேன் சோஃபாட்ட போறவரு மெடல் அங்கே கழட்டி வச்சுட்டு டிராப்பியை வச்சுட்டு வெளியே போயிடுறாரு. அடுத்து வீட்டில் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. நடேசன் அவரோட சோஃபால உட்காந்துருக்க, பாண்டி ஒரு இடத்துல, பல்லவன் ஒரு இடத்துல டிராப்பியெல்லாம் வச்சுட்டு அது பக்கத்துலன்னு உட்காந்துருக்க, சோழன் கையை கட்டிட்டு கதவுக்கு முட்டு கொடுத்து நிற்கிறாரு. நிலா ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. அண்ணே, இதுக்கு மேல வெயிட் பண்ண வேணான்னு தோணுதுண்ணே. நானும் எல்லார்கிட்டையும் பேசிட்டேன், அனீஸ்கிட்டையும் பேசிட்டேன். அவரு சைட்லயும் நிறைய ப்ரெஷர் இருக்குன்னு நல்லா தெரியுதுண்ணே. அவங்க ஏதாவது தொந்தரவு கொடுக்கறதுக்குள்ள நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் அவரும் நினைக்கிறாரு. கல்யாணம் பண்ணிக்கோன்னேங்கிறாரு பாண்டி. எப்படிடா பாண்டின்னு அவர் ஏபிசிடில இருந்து ஆரம்பிப்பாருன்னு யோசிச்சா, டேய் இதைத்தானே நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். சட்டை போட்டு நான் கல்யாணத்தை பண்ணிக்கோடா, உனக்கும் வயசு ஆகிட்டு இருக்குல்ல, பொண்ணு ரெடியா இருக்கப்பவே கல்யாணத்தை பண்ணிக்கணும், அவ்வளவுதான் சொல்லுவேன் அப்படின்னு நடேசன் சொல்றாரு. சேரன் இன்னமும் யோசனையா உட்கார்ந்துருக்காரு. அண்ணே கல்யாணம் பண்ணிக்கோன்னு, உன் தம்பிங்க நாங்க 3 பேர் இருக்கோன்னு, கல்யாணத்தை சும்மா ஜாம் ஜாம்னு கிராண்டா நடத்திடலாம் அப்படின்னு சோழன் சொல்ல, ஜம் ஜம்னு கிராண்டாவா அப்படின்னு சேரன் கேட்க, அப்படிங்கிறாரு சோழன். அதெல்லாம் வேணாண்டா அப்படின்னு சேரன் அவசரமா சொல்றாரு. அப்போ உனக்கு கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு கிராண்டா நடத்த வேண்டாம், ஆனா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் ஓகே தான் போல இருக்கு, அப்படிதானே அப்படின்னு சோழன் கேட்க, ஏண்டா நீ வேற சிச்சுவேஷன் தெரியாம அப்படின்ற மாதிரி யோசிக்கிறவரு மெல்ல நிலாவை பாக்குறாரு. டேய் என்னடா யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிற அப்படிங்கிற நடேசன், ஏமா அந்த கேலண்டர் எடுமான்னு சொல்ல நிலா வேகமா ஓடுறாங்க. கேலண்டரை கழட்டிட்டு வந்து இந்தாங்கன்னு நீட்டை வாங்கிக்கிறாரு நடேசன். அவரு கேலண்டர் பேப்பர்லாம் திருப்பி பார்த்துட்டு, வர வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு, அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல, திகிலோட உட்கார்ந்து சேரன், வர்ற வெள்ளிக்கிழமையா அப்படின்னு அதிர்ச்சி ஆகுறாரு. வர்ற வெள்ளிக்கிழமைன்னா நாள் ரொம்ப கம்மியா இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்றாரு சோழன். ஆமா, இன்னும் 4-5 நாள் தான் இருக்கு, அதுக்குள்ள எப்படி கல்யாண ஏற்பாடுலாம் பண்றது அப்படின்னு பாண்டி கேட்க, ஏண்டா ஒரு கல்யாணத்தை பண்ண 4-5 நாள் போதாதா அப்படின்னு நடேசன் கேட்க, எல்லாரும் அமைதியா ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. 4 நாள் எதுக்குங்க, ஒரு நாளிகை பொழுதே போதும். 2 மாலை ஒரு தாலி பொண்ணு மாப்பிள்ள. இங்க பாரு, அனீஸ் வந்து என்கிட்ட பேசினான். அவன் சொல்றதெல்லாம் பார்த்தா அவன் குடும்பத்து ஆளுங்க ரொம்ப டெரரா இருப்பாங்க போல இருக்கு. எப்படியோ அன்னைக்கு 2 பேரும் தப்பிச்சிட்டீங்க, அடுத்த தடவை வந்து அவங்க பொண்ணை தூக்கிட்டு போயிட்டா அப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நடேசன் கேட்க, எல்லாரும் கொஞ்சம் திகிலோட பாத்துக்கிறாங்க. அதானேங்கிற மாதிரி நிலாவும் பயத்தோட பாக்குறாங்க. சேரன் அப்படியே அப்பாவை ஆண்ண பார்க்க, அதான் சொல்றேன் கல்யாணத்தை பண்ணிக்க, உடனே பண்ணிக்க அப்படின்னு பொண்ணோட அண்ணனே சொல்றான். உங்களுக்கு புரியுதா புரியலையா அப்படின்னு நடேசன் கேட்டுட்டு இருக்க, இன்னமும் சேரன் வாயை திறக்காம அமைதியா தான் உட்கார்ந்துருக்காரு. பொறுமையா பண்ணிக்கலான்னு இருந்தேன்னு வையே, அந்த பொண்ணை நீ மறந்துட வேண்டிதான் அப்படின்னு நடேசன் சொல்ல, சேரன் திடுக்குன்னு நிமிந்து பாக்குறாரு. ஏண்டா பாயிண்டா பேசுறாருல அப்படின்னு சோழன் பாண்டி கிட்ட கேட்க, அவருக்கு என்ன பாயிண்டாவும் பேசுவாரு பக்காவாவும் பேசுவாருங்கிற மாதிரி பாக்குறாரு பாண்டி. அண்ணே அப்படின்னு கூப்பிட திரும்பி பாக்குறாரு சேரன். வெள்ளிக்கிழமை கூட ஓகே தானே அப்படின்னு பாண்டி சொல்ல, டேய் பாண்டி எப்படிடா, நாள் ரொம்ப கம்மியா இருக்குல்லன்றாரு சேரன். ஏண்டா பெருசா பண்ணாதான்டா பிரச்சனை, சின்னதா சிம்பிளா பண்ணுவோம். இவனுக்கெல்லாம் ரிசப்ஷன் பண்ணுமே, ஊரையே கூப்பிட்டு பிரியாணி போட்டோமே, இந்த ஊர்க்காரனுங்களுக்கு என்னத்தை கொடுத்தாலும் நன்றி இருக்காது,
எவனும் வேண்டாம் ஊர்க்காரனுங்க, சிம்பிளா பண்ணுவோம்டா அப்படின்னு நடேசன் சொல்ல சேரன் அப்படியே உட்கார்ந்துருக்காரு. டேய், கல்யாணங்கிறது நம்ம சந்தோஷத்துக்காக நாம பண்றதுடா. சிம்பிளா ஒரு கோவில்ல வச்சு கல்யாணத்தை முடிச்சிடுவோம், அவ்வளவுதாங்கிறாரு அவரு. அண்ணே, எனக்கும் அவர் சொல்றதுதான் சரின்னு படுது. சந்தா வீட்டுல இருந்து சொந்தக்காரங்கன்னு யாரும் பெருசா வர போறது இல்ல. சந்தாவும் அவங்க அண்ணனும் மட்டும்தான். நாம பாட்டுக்கு மண்டபம் எடுத்து ஊரை கூட்டி கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணி அவங்க சைட்ல இருந்து யாருமே இல்லைங்கிறப்ப அது சந்தாவுக்கும் கஷ்டம் தானேன்னு அப்படின்னு நிலா சொல்ல, நீங்க சொல்றதெல்லாம் புரியுதுமா, ஆனா என்னோட யோசனையை வேறன்னு ஒரு தலையை கவிழ்ந்து உட்கார்ந்துருக்காரு. அதனால சிம்பிளா அழகா கோவில்ல வச்ச கல்யாணம் பண்ணிடலாமே அப்படின்னு நிலா சொல்ல, அவ்வளவுதாங்கிறாரு நடேசன். உங்களுக்கு என்ன, நீங்க அசால்ட்டா சொல்லிட்டு போயிடுவீங்க, அதுக்கப்புறம் நடக்க போறது நினைச்சா அப்படின்னு சேரன் அப்படியே உட்கார்ந்துருக்க. அண்ணே, நம்ம சைட்லயும் ஆட்கள் கம்மி தானேன்னு இதோ பாண்டி வானதியை கூப்பிடுவான், பல்லவன் அவனோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுவான், நான் என் சைட்ல இருந்து ஒரு 5-6 பேரை கூப்பிடுவேன், எப்படி பார்த்தாலும் ஒரு 50 பேருக்கு மேல தாண்டாதுன்னு பாத்துக்கலான்னுங்கிறாரு சோழன். 50 பேருக்குள்ள வந்தாலும் எப்படிடா வெள்ளிக்கிழமைக்குள்ள கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு சேரன் கேட்க, அண்ணே ஆமா, நமக்கு அமெரிக்கால இருந்து சித்தப்பா, ஜப்பான்ல இருந்து பெரியப்பா வரணும் பாரு, அவங்க விசா கிடைச்சு வர்றதுக்கு லேட் ஆகும்னு சொல்றதுக்கு எல்லாரும் இங்கே தானே இருக்கோம். நானும் பாண்டியும் ஒரு நாள் வேலைக்கு லீவ் போடணும். டேய் பல்லவா, உனக்கு வெள்ளிக்கிழமை ஏதாவது எக்ஸாம் இருக்கு அப்படின்னு சோழன் கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு, இருந்தாலும் லீவ் போட்டுக்கலாங்கிறாரு அவரு. அப்புறம் என்ன, வெள்ளிக்கிழமை நீ லீவ் எடுத்துரு, ஓகே தானேன்னு சோழன் கேட்க, பல்லவன் ஆஹா, நமக்கு ஒரு நாள் லீவு, புது ட்ரெஸ் கிடைக்க போகுதுன்னு சந்தோஷமா தலையாடுறாரு. தோன்னு அவனை வெள்ளிக்கிழமை லீவ் எடுத்துருவான் அப்படின்னு சோழன் சொல்றாரு. ஆளாளுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சதை தோணுனதை பேசிட்டு இருக்க சம்பந்தப்பட்ட சேரன் தத்தமில்லாம உட்கார்ந்துருக்காரு. ஆமாண்ணே, வர வெள்ளிக்கிழமை பக்கத்துல இருக்க முருகன் கோவில்ல வச்சு கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு பாண்டி சொல்ல எல்லாரும் புன்னகையோட பாக்குறாங்க. அப்புறம் என்ன, நான் காலையில முதல் வேலையா கோவிலுக்கு போய் அங்க எல்லார்கிட்டையும் பேசி முடிச்சிடுறேன், ஓகே தானேன்னு கேட்க, ஓகே ஓகேங்கிறாரு பாண்டி. எனக்கு ஓகேண்ணே. அண்ணி உங்களுக்கு அப்படின்னு பல்லவன் கேட்கிறாரு. எனக்கும் ஓகே தானே, சந்தோஷமா சொல்றாங்க நிலா. அவ்வளவுதான், கல்யாணத்தை சிறப்பா பண்ணி சந்தோஷமா இருங்க, முடிஞ்சு போச்சுங்கிறாரு நடேசன். ஆமாமா, கல்யாணம் முடிஞ்ச கையோட வேற ஒன்றும் முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சேரன் பார்த்துக்கிட்டு இருக்க. அண்ணே, நீ மணவரையில உட்காந்து தாலி மட்டும் கட்டு, மிச்சம் எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம்னுங்கிறாரு சோழன். ஓகே தானே சோழன் கேட்க சேரன் எழுந்து நிக்கிறாரு. அவரு எதுவுமே சொல்லாம அமைதியா அங்கிருந்து நடக்க அதையே சம்மதமா எடுத்துட்டு இவங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு இன்விடேஷன் 10 ரூபான்னு வச்சா கூட 100 இன்விடேஷன் அடிக்கணும், அதுக்கு 1000 ரூபாய், போட்டோகிராஃபர் 10,000 ரூபாய், ஐயர் எவ்வளவு இருக்கும், 2000 அப்படின்னு அவங்களே கேள்வி கேட்டுட்டு அவங்களே எழுதுறாங்க. வேற என்ன செலவு இருக்குன்னு நிலா நிமிர, சாப்பாடை மறந்துட்டீங்களேன்றாரு பாண்டி. ஆமா இல்ல, அதுதான் இருக்கிறதுலயே பெரிய செலவு. சாப்பாட்டுக்கு ஒரு 60,000 போட்டுடுறேன், காலையில மதியம் 2 வேளைக்கும் அரேஞ்ச் பண்ணணும்ல அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க. ஏங்க அப்படின்னு சோழன் கூப்பிட நிலா ஒரு பக்கம் திரும்புறாங்க. இந்த சாப்பாட்டு செலவு தான் கொஞ்சம் அதிகமா போகுது இல்ல, இதை நாம ஏதாவது கம்மி பண்ண முடியுமான்னு கேக்குறாரு. நிலா உச்சி கொட்டிட்டு, சாப்பாடு விஷயத்துல எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டாம் சோழன், சாப்பாடு நல்லா போட்டுடலான்றாங்க. சரி சரி சரி, நீயே சொல்லிட்டல, பண்ணிடலான்னு சோழன் சொல்ல அவர் ஒரு பார்வை பார்த்துட்டு நிலா எழுத ஆரம்பிக்கிறாங்க. சாப்பாடு எங்க வச்சு போடுறதுங்கிறாரு பாண்டி. கோவில்ல வச்சு போட முடியாது, பக்கத்துல ஒரு ஹால் மாதிரி வச்சுதான் சாப்பாடு போடணும், அதுக்கும் தனியா செலவாகுமே அப்படின்னு பாண்டி சொல்ல, அதுக்கு எவ்வளோ ஆகும்னு கேக்குறாங்க நிலா. அது ஒவ்வொரு ஹால் பொறுத்துங்க, எவ்வளோ கேக்குறாங்கன்னு விசாரிக்கணும் அப்படின்னு 3 பேரும் சேர்ந்து பொறுப்பா பட்ஜெட் போட்டுட்டு இருக்காங்க. சரி, விசாரிச்சு சொல்றீங்களா அப்படின்னு நிலா கேட்க அவரும் வேகமா சரின்னு தலையாட்டி வைக்கிறாரு. நிலா அவ்வளோதானேன்னு சோழன் கேட்க, அவ்வளோதானா, இனிமேதான் முக்கியமான செலவே இருக்கு, கல்யாணத்துக்கு தாலி வேணாமா அப்படின்னு நிலா சொல்ல சோழனும் பாண்டியும் ஒருத்தர் பார்த்துட்டு முழிக்கிறாங்க. தாலி வாங்கணும், பொண்ணு மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் வாங்கணும், தாலியை தவிர அவங்களுக்கு இன்னொரு செயின் போடணும், அதை வாங்கணும் அப்படின்னு நிலா சொல்ல 2 பேருக்குமே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஐயோ, இதெல்லாம் வேற இருக்கான்னு சோழன் வாய் திறந்து கேட்டுடுறாரு. தாலி அப்புறம் செயின் இதெல்லாம் வாங்கினாலே பல லட்சம் வந்துருமே, நம்ம கிட்ட ஏது அவ்வளோ காசுன்றாரு அவரு. நம்ம யார்கிட்டயாவது கடன் தான் வாங்கணும்னு நினைக்கிறேன்னு சோழன் சொல்ல, ஏய் எல்லாமே கடன் வாங்குறதுதான், நான் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேங்கிறாரு பாண்டி. நிலா அவ்வளவுதானா, இன்னும் ஏதாவது இருக்கான்னு கொஞ்சம் பயத்தோட கேக்குறாரு சோழன். இன்னும் இருக்கு சோழன், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அண்ணனும் சந்தாவும் என்ன தரையிலையா படுப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு பெட் வாங்கணும் அப்படின்னு நிலா சொல்ல சுத்தம்னு நினைக்கிறாரு சோழன். அப்புறம் அப்படின்னு நிலா
அடுக்கடுக்கா அடுத்தடுத்த செலவுகளை சொல்லிக்கிட்டே போக, ஓ இவ்வளவு இருக்கா, இதெல்லாம் கூட யோசிக்கணுமான்னு ஆன்னு பாத்துட்டு இருக்காரு சோழன். பாண்டியன் யோசனையோட ஆன்னு பாத்துட்டே நிக்கிறாரு. 3 பேரும் ரொம்ப சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியோ விரல விட்டு பேசி முடிச்சு ஒரு முடிவுக்கு வர யோசிச்சுட்டு இருக்காங்க. நிலா, நமக்கிட்ட இப்போதைக்கு இதுக்கெல்லாம் காசு இல்ல, நமக்கு அத்தியாவசியமா எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் நம்ம கடன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சோழன் சொல்ல, 4 நாள்ல கல்யாணத்தை பண்ணலான்னு சொன்னப்ப தலையை ஆட்டிட்டு இப்ப எது கேட்டாலும் காசு இல்லைன்னு சொன்ன எப்படிங்கிறாங்க நிலா. என்னடா இதுங்கிற மாதிரி சோழன் பாண்டிய பார்க்க, சரி அப்படி உங்களுக்கு என்னதான் செலவு? ரெண்ட் இல்ல, இபி பில்லு 100 யூனிட்டை தாண்டது இல்ல, அதனால கரண்ட் பில்லும் கிடையாது. இந்த வீட்டுல மொத்தம் 3 பேர் வேலை பார்க்கறதுக்காக போறீங்க, அப்புறம் வர்ற காசெல்லாம் என்னதான் பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்க நிலா. 2 பேரும் திருன்னு முழிச்சிட்டு இருக்க, கையில சேவிங்ஸ் எல்லாம் எதுவுமே வச்சுக்க மாட்டீங்களா அப்படின்னு நிலா கேட்க, என்ன சொல்றதுன்னு சோழன் மண்டை தடவிட்டு நிக்கிறாரு. பல்லவனு திருன்னு முழிச்சிட்டு இருக்க, நாங்க இதை பத்திலாம் யோசிச்சதே இல்லைங்க அப்படின்னு சோழன் சொல்ல, இனிமே யோசிங்க சோழன் அப்படிங்கிற நிலா பாண்டி பக்கம் திரும்பி, ஏன் பாண்டி இவர் தான் இப்படி இருக்காரு, நீங்களும் சேவிங்ஸ் இல்லாமையா இருப்பீங்கன்னு நிலா கேக்குறாங்க. இல்லங்க, நான் இப்பதான் சீட்டு போடுற பழக்கத்துக்கே வந்திருக்கேன், பின்னாடி எல்லாம் பெருசா கையில காசெல்லாம் நிக்காது, அப்படியே நின்னாலும் ஏதாவது செலவாயிடும், இனிமே அப்படிலாம் இருக்க மாட்டேன், தேவைக்கு போக மீதியை சேர்த்து வைக்கிறேங்கிறாரு பாண்டி. அப்படி சேர்த்து வச்சாதான் பாண்டி உங்க கல்யாணம் எல்லாம் டயத்துக்கு நடக்கும், அப்பதான் கடன் வாங்காம ஈஸியா கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு நிலா சொல்ல, சரிங்கன்னு பொறுப்பா கேட்டுக்கிறாரு பாண்டி. ஷா எப்பப்பா என்ன வெயில் என்ன வெயிலு சா அப்படின்னு பெருசா அணைத்திக்கிட்டு கழுத்தெல்லாம் தொடச்சுக்கிட்டு சோஃபால வந்து உட்கார்றாரு நடேசன். சரி உள்ளர வந்துட்டீங்க, உங்க பையன் கல்யாணத்துக்கு என்ன செய்ய போறீங்க அதையும் சொல்லிடுங்கன்னு சோழன் நடேசன் கிட்ட கேக்குறாரு. என்கிட்டயா கேக்குற அப்படின்னு அவர்கிட்ட திரும்பி கேக்குறாரு. நான் எதுக்கிட்ட செய்யணும், அவன் கல்யாணத்தை அவன் பண்ணிக்க வேண்டியதுதானே, எனக்கு கல்யாணம்னா நான் செலவு பண்ணலாம், உங்க கல்யாணத்துக்கு நான் ஏன்டா செலவு பண்ணணும் அப்படின்னு நடேசன் கேட்க, அவர்கிட்ட எங்க போய் வம்பிழுத்துட்டு இருக்கீங்கன்ற மாதிரி நிலா பாக்குறாங்க. அது சரி உங்ககிட்ட போய் கேட்டேன் பாருங்க, என்ன சொல்லணும்னு நெத்தில அடிச்சுக்கிறாரு சோழன். கேட்காத அப்படின்னு நடேசன் சொல்லிட்டு இருக்க, ஏய் பாண்டி நீ என்ன ரெடி பண்ண முடியும்னு சொல்லு, என்னால என்ன பண்ண முடியும்னு நான் சொல்றேன் அப்படின்னு சோழன் சொல்ல, சரிடாங்கிறாரு பாண்டி. 3 பேரும் கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்துருக்க, ஏமா நிலா சேரன் கல்யாணத்துக்கு நான் உனக்கு கொடுக்கறதா இருக்கேன்றாரு, என்னங்கிற மாதிரி நிலா பாத்துட்டு இருக்க, இதைத்தானே நான் அப்பத்துல இருந்து கேட்டுட்டு இருந்தேங்கிறாரு சோழன். என்கிட்ட சொல்லாம நிலா கிட்ட மட்டும் சொன்னீங்கன்னா என்ன அர்த்தங்கிறாரு சோழன். பேசிட்டு இருக்கேன்ல, கீப் குவைட் அப்படின்னு நடேசன் சொல்ல, நீங்க சொல்லுங்க அங்கிள் அப்படின்னு நிலா கேக்குறாங்க. அவரு தொண்டையை கணிச்சுக்கிட்டு, சேரன் கல்யாணத்துக்கு என் பொண்டாட்டியோட பொருள் ஒண்ணு கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு நடேசன் சொல்ல, என்ன அம்மாவோட கல்யாண புடவையான்னு கேக்குறாரு பாண்டி. டேய் கல்யாண புடவையெல்லாம் ஒண்ணும் இல்ல, தங்கமா வச்சிருக்கிறேன் கோல்டு அப்படின்னு நடேசன் சொல்ல, 3 பேரும் அவரையே பாக்குறாங்க. கோல்டா அப்படின்னு பாண்டி கேட்க, என்னது அம்மாவோட தாலி தானே, அதைத்தானே என் கல்யாணத்துக்கு ஆல்ரெடி எடுத்து கொடுத்துட்டீங்க அப்படின்னு சோழன் கேக்குறாரு. நிலாவுக்கும் போட்டாச்சு அது அப்படின்னு சோழன் சொல்ல, அதெல்லாம் இல்ல இது வேற. ஏம்மா நிலா, என் பொண்டாட்டி சாகுறப்ப அவ தாலி செயின மூத்த மருமகளுக்கு கொடுத்துடணும்னு சொன்னா, அப்படி பார்த்தா நீதான் முத மருமக இந்த வீட்டுக்கு, அது உனக்கு வந்துருச்சு, அது போக செயினும் வலையிலும் இருந்தது, செயின சோழனுக்கும் வலையில பாண்டிக்கும் கொடுத்துருங்கன்னு சொன்னா, இப்ப செயினை வந்து சேரன் எடுத்துக்கிட்டோம், வலையில பாண்டி கொடுத்துருவோம் என்ன அப்படின்னு நடேசன் கேட்க, 3 பேருக்குமே என்ன சொல்றதுன்னு தெரியல, அப்படியே ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அப்போ பல்லவனுக்கு ஒண்ணும் இல்லையா, அவனை மட்டும் விட்டுட்டீங்கன்னு கேக்குறாரு சோழன். நிலா நடேசனைய ஷார்ப்பா பாத்துட்டு இருக்காங்க. நிலாவுக்கு அவரோட சிச்சுவேஷன் நல்லா புரிஞ்சதுனால உடனே சமாளிக்கிறதுக்காக, செயின் வளையல்னு சொல்றீங்களே அதெல்லாம் பத்திரமா வச்சிருக்கீங்களான்னு நிலா கேக்குறாங்க. அதெல்லாம் பத்திரமா வச்சிருக்கேம்மா அப்படின்னு நடேசன் சொல்ல, எங்க இருக்குன்னு நிலா கேக்குறாங்க. இருக்குமா, சபையில வைக்கிறப்ப ஏன் சார்பா அந்த செயின் வரும் விடுங்கிறாரு நடேசன். உங்களை நம்பலாமா அப்படின்னு நிலா ஒரு மாதிரியா பார்த்துட்டு கேட்க, நம்புமா, இனிமே நீங்க நகையை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம், வெறும் தாலி மட்டும் வாங்குங்க, பொண்ணுக்கு செயின் நான் கொடுத்ததா இருக்கட்டும் அப்படின்னு நடேசன் சொல்ல, ஒரு சின்ன பெருமூச்சு விடுற நிலா, அப்போ கல்யாணத்துக்கு வாங்க வேண்டிய தங்கம்னு பார்த்தா தாலி மட்டும்தான் அப்படின்னு சொல்ல, நிலா தாலிய 1 லட்சத்துக்கு மேல வந்துடுமே அப்படிங்கிறாரு சோழன். அதுக்கு செலவு பண்ணி தானே ஆகணும், செயினும் சேர்த்து வாங்கணும்னா 7 லட்சம் ஆயிருக்கும், அதுக்கு 1 லட்சம் பரவாயில்ல இல்லங்கிறாங்க நிலா. பாத்துக்கலாம் அவங்க சொல்ல, சரி நீங்க பேசிக்கிட்டு இருங்க நான் வாரேன் அப்படின்னு துண்டு எடுத்து தோல்ல போட்டுட்டு கிளம்பிடுறாரு நடேசன். அது எப்படிடா, இவர் தான் அம்மாவை கொலை பண்ணாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, சாக கிடக்கும் போது அம்மா இதெல்லாம் அவர்கிட்ட கொடுத்துச்சாமா, நம்புற மாதிரியே இல்லையடாங்கிறாரு பாண்டி. அவர் தான் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றாருல, அவர் பாத்துக்குவாரு
நாம மற்ற வேலையை பார்க்கலான்றாங்க நிலா. பாண்டி ஒன்றும் புரியாம குழப்பமா அப்பாவையும் வீட்டையும் மாறி மாறி பாக்குறாரு. பாண்டி, இதுல மண்டபத்துக்கு தேவையான பொருளை எழுதி வச்சிடுறீங்களா? நான் வந்துடுறேன் அப்படின்னு நிலா அந்த பேடையும் பேனாவையும் கொடுக்க கொடுங்கன்னு வாங்கிக்கிறாரு. நிலா வேகமா நடேசன் பின்னாடி போக சோழனும் கூடவே வர்றாரு. நடேசன் வெளியே வந்தவர் கட்டில உட்கார்ந்துருக்காரு. நிலா அவர் பக்கத்துல வந்து நின்று செயின் எடுக்க போறீங்கன்னு நினைச்சேங்கிறாங்க. அதை எதுக்கு நான் எடுக்க போறேன்? வெள்ளிக்கிழமை தானேமா கல்யாணம். கல்யாணத்தன்னைக்கு டான்னு இருக்கும், நீ ஏமா கவலைப்படுற அப்படிங்கிறாரு நடேசன். ஹலோ, அந்த நேரத்துக்கு அப்ஸ்கண்ட் ஆயிர மாட்டீங்கல்ல அப்படின்னு சோழன் கேட்க, சொன்ன வார்த்தையை காப்பாத்துற வேண்டாம் இந்த நடேசன். உன்னை மாதிரி டுபாக்கூர் நினைச்சிய நீ என்னைய அப்படின்னு நடேசன் சொல்லிட்டு இருக்க பாண்டியன் வெளியே வந்து நின்று பாக்குறாரு. பரவாயில்லையே, இப்பெல்லாம் எங்களை பத்தியும் கூட கொஞ்சம் யோசிக்கிறீங்க போல அப்படின்னு பாண்டி கேக்குறாரு. அவரு ஒரு பார்வை பார்த்துட்டு அந்த பக்கம் திரும்பிக்க, இவரு யோசிக்கலடா அப்படின்னு சோழன் சொல்ல அப்படின்னு அவரு பாக்குறாரு. நம்ம அம்மா யோசிச்சிருக்கு, இவரு வெறும் கருவிதான்டா, சிந்தனை நம்ம அம்மா கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படின்னு பீத்துறாரு சோழன். சோழன் அப்படின்னு நிலா கூப்பிட, போயிடுறேன் அப்படின்னு அவர் உள்ளர திரும்ப, போடா இந்த குருவிக்கு அருவு வந்துருச்சான், போடாங்கிறாரு நடேசன். வாடா பாண்டி, அவர் என்னத்தையாவது பேசிட்டு இருப்பாரு, வா அப்படின்னு தம்பியை கூட்டிக்கிட்டு சோழன் உள்ளர போயிடுறாரு. இல்ல அவரை குறுகுறுன்னு பார்த்துட்டு, நிஜமா செயின் கொண்டு வந்துருவீங்க தானே அப்படின்னு கேட்க, ஏமா தருவேன்னா நான் தருவேன், சும்மா நொய்ய நல்ல கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்க கூடாது டீக்கே அப்படிங்கிறாரு நடேசன். நிலாவுக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்தாலும் நிறைய நம்பிக்கை இருக்கு. அவர் அழுத்தமா ஒரு பார்வை பார்த்துட்டு ஓகேன்ட்டு வீட்டுக்கு திரும்புறாங்க. நடேசன் யோசனையை அப்படியே ரோட்டை பார்த்துக்கிட்டே உட்கார்ந்து இருக்காரு. முகத்துல மீசை ரொம்ப ஹைலைட்டா தெரியுது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.